இந்த வீடியோவில் Insta360 X4 ஆடியோ குவாலிட்டி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ரெண்டு விதமாக இதை நான் வந்து செக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இதே மாதிரி வெட்ட வெளியில் இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு டைப்பாக எடுத்து செக் பண்ண போகிறேன். எதுக்காக நான் வந்து ரெண்டு விதமாக செக் பண்ணுறேன்னா, இந்த Insta360 X4 வந்து ஆடியோ குவாலிட்டியாக இன்பில்டாகவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதில் ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்து எங்கள் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த ஓப்பன் கிரவுண்டில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதை முடிச்சுட்டு நேராக அப்புறம் வந்து வீட்டுக்கு போய்ட்டு இன்டோரில் வச்சு, அதாவது வீட்டுக்குள்ளே வச்சு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதான் நம்ம வாங்கியிருக்க Insta360 பிராண்ட் நியூ Insta360 X4. இது வந்து 8K வீடியோ அப்புறம் 4K வீடியோ ரெண்டுமே இது சப்போர்ட் ஆகும். 8K அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து 4K, இன்னொன்று வந்து 4K, மொத்தம் சேர்த்து 8K. ஸோ இப்போ நாம் இப்போ வந்து நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிப்போம். இதில் வந்து நான் எந்த ஒரு மைக்கும் நான் எதுவுமே இதில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறது கிடையாது. இதில் இருக்கிற இன்பில்டாகவே இருக்கிற மைக்கை வச்சு தான் நம்ம வந்து குவாலிட்டி நம்ம செக் ஆடியோ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோங்க. இதில் வந்து இப்போ நம்ம Insta360 வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறதுக்கு இதில் வந்து பவர் பட்டன் இருக்குது பார்த்திங்களா. இந்த பவர் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆன் ஆயிரும். கீழே ப்ளூ கலர் லைட் எரியுது பார்த்திங்களா, இப்படி ஆயிடுச்சுன்னா ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வீடியோ வந்து என்ன மாடலில் வைக்கணும், எந்த ரெசல்யூஷன், என்ன ஃப்ரேம் செட்டிங்கில் வைக்கணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து 4Kவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30 ஃப்ரேம் ரேட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நேராக என்ன பண்ணுறேன்னா ஆடியோ செட்டிங்ஸுக்குள்ளே போகிறேன். ஆடியோ செட்டிங்ஸில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ வைட் நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் வந்து ஸ்டீரியோ, அப்புறம் வந்து ஆக்டிவ் வைண்ட் ரிடக்ஷன், மொத்தம் அப்புறம் வந்து டைரக்ஷன் ஃபோக்கஸ், மொத்தம் 4 செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு செட்டிங்ஸ்லேயும் வந்து நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணுறது ஆட்டோ வைண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன், இதை தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம், வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4K வீடியோவில் 30 ஃப்ரேம், இதில் தான் நம்ம இப்போ வீடியோ எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம வந்து Insta360 X4 வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து கரெக்டாக கேமராவிலேருந்து 1 அடி டிஸ்டன்ஸில் இருக்கேன். இப்போ வந்து நான் 2 அடி டிஸ்டன்ஸ் போகிறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த வந்து ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அவுட்டோருக்கு வந்திருக்கோம். அண்ட் இதோட கேமராவோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வைட் ஆங்கிள் வியூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இது வந்து 4K ரெசல்யூஷனில் 30 FPS வச்சு நான் எடுத்திருக்கேன். FPSனால் ஃப்ரேம் பெர் செகண்ட். அந்த வீடியோ அந்த ரேஞ்சில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைட் ஆங்கிளில் வந்து பக்காவாக இருக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த Insta360 X4 வந்து நான் வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்போது 2 அடி டிஸ்டன்ஸில் வச்சு நான் பேசுகிறேன். அதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நான் செட்டிங்ஸை மாற்றிட்டு மறுபடியும் அடுத்த ரெக்கார்ட் நான் பண்ணுறேன். அதில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கை நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்டு. ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கில் வந்து ஆட்டோ வைண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணோம். இப்போ வந்து ஸ்டீரியோ மாடல் இந்த செட்டிங்ஸில் வச்சு நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ அந்த செட்டிங்ஸில் வச்சுருக்கேன். அதே 4K வீடியோ 30 ஃப்ரேம் ரெசல்யூஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வீடியோ மோடு வந்து பார்த்திங்கன்னா டிராப்னு சொல்லிட்டு மோடில் வச்சு நான் எடுத்திருக்கேங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வந்து ஆடியோ வந்து எப்படி கேட்குதுன்னு செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு கிட்டத்தட்ட எனக்கும் கேமராவுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இருக்குது. இப்போ வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ இதில் வந்து இன்பில்டாகவே நமக்கு வந்து மைக்கு கொடுத்துருக்கனால இதோட குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மைக் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சவுண்டு எதுவுமே இல்லாமல், அதாவது நீங்கள் பைக் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை சைக்கிளிங் எதுவும் பண்ணும்போதோ இல்லாமல் நார்மலாக ஒரு பிளேஸில் இருந்து நின்று வீடியோ எடுக்கணும்னா உங்களுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த செட்டிங்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மொத்தம் 2 டெஸ்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செட்டிங்ஸ் போவோம். ஃபஸ்ட்டு ஆட்டோ வைண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் ஸ்டீரியோ. இப்போ வந்து ஆக்டிவ் வைண்ட் ரிடக்ஷன், இதை வந்து ஆட்டோலேருந்து ஆக்டிவ் வைண்ட் ரிடக்ஷன் இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம 3
2 செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. இது வந்து 3வது செட்டிங்ஸ். அப்புறம் வந்து டைரக்ஷன் ஃபோக்கஸ் அதையும் நம்ம வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டீரோ மாடலில் ஸ்டீரோ செட்டிங்ஸில் வச்சுருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு எந்த செட்டிங்ஸையும் மாற்றல. வீடியோவும் அதே 4K ரெசல்யூஷன் 30 FPS. அப்புறம் வந்து டிராப்பில் வீடியோ மோட வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து நின்று வச்சு இப்படி பேசுகிறேன். உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ Insta360னாலே உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு குவாலிட்டியை வந்து கொடுக்கும். ஏன்னா இது 4K சப்போர்ட் ஆகுது, அப்புறம் வந்து 8K சப்போர்ட் ஆகுது. இதோட வீடியோ குவாலிட்டி வந்து அவுட்டோரில் வந்து கண்டிப்பாக நல்லா தான், எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து இன்டோர்லேயும் நல்லா தான் இருக்குது, லோ லைட்லேயும் நல்லா தான் இருக்குது, ஒரு நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் இது வந்து ஒவ்வொரு டெஸ்டிங்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு கரெக்டான இதை சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து 3 டெஸ்டிங்கை முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. இப்போ வந்து 4வது செட்டிங்ஸு. இது வந்து டைரக்ஷன் ஃபோக்கஸ். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறேன், பேசும்போது மட்டும் நம்ம Insta360க்கு போகிறோம். ஸோ வந்து ஆட்டோ வைண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் வந்து ஸ்டீரோ, அப்புறம் வந்து ஆக்டிவ் வைண்ட் ரிடக்ஷன், இது வந்து அப்புறம் டைரக்ஷன் ஃபோக்கஸ். ஸோ மொத்தம் 4வது செட்டிங்ஸில் வச்சு நான் எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம டைரக்ஷன் ஃபோக்கஸில் வந்து வச்சுருக்கோம் ஆடியோ செட்டிங்ஸு. இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இந்த Insta360 வச்சு நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு, அதாவது ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வந்து வாய்க்கால் இல்லை குளத்துக்குள்ள அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வாட்டர் ஃபால்ஸ் அது ரிலேட்டடாக வீடியோ எடுக்கணும்னா அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கேமரா. ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அதை செக் பண்ணி பார்க்கல. இப்போ வந்து நம்ம ஆடியோ டெஸ்டிங்காக பேசுகிறோம், கண்டென்ட் இல்லை அதனால். ஸோ ஏதாவது அதை பற்றி கேமரா பற்றி பேசுவோம் அப்படிங்கிறனால இதை பற்றி நான் பேசினேன். இது உங்களுக்கு வானம்லாம் எப்படி அந்த மேகம் இருக்கிறது அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் அங்கே இருக்குது, சூரிய வெளிச்சம் வந்து அங்கே இருக்குது, நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு நிற்கிறேன். இப்போ அப்படியே நான் டைரக்ஷனை திருப்பும்போது சூரிய வெளிச்சத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், அதாவது அதுக்கு நேர் கீழே இருக்கும்போது என்னோடய டார்க்னஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குவாலிட்டி, அதாவது என்ன ஃபோக்கஸ் பண்ணுற குவாலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய கை இருக்குது பார்த்தீங்களா, கையும் காமிக்கிறேன் இல்லைட்டா. என்னோடய கையை வந்து இப்படி நீட்னா எந்த உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சு நான் பேசுகிறேங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸையும் வச்சு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். எந்த செட்டிங்ஸை வச்சு வீடியோ, அதாவது வாய்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக கேட்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இன்டோரில் வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஒவ்வொரு செட்டிங்ஸாக வச்சு. அதில் வந்து இந்த எந்த ஆடியோ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட கிளம்பியாச்சு. சைக்கிளில் தான் வந்திருக்கேன். கேமரா வைக்கிற பாக்ஸு, அப்புறம் வந்து ஃபோன் வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு கேரி பண்ணிவிட்டு வந்திருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:20 கிட்ட ஆகுது, காலையில் 7:20. ஸோ ஏர்லி மார்னிங்னா கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த மார்னிங் டைமை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம இன்டோரில் போயிட்டு நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன். ஆல்ரெடி 10 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ எடிட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஆட்டோ மைண்டு நாய்ஸ் டிடெக்ஷன் இதில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்டோரில், அதாவது எங்கள் வீட்டில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உடனே நான் அடுத்த செட்டிங்ஸ் மாற்றுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அவுட்டரில் நான் நிறைய பேசிட்டேன். ஸோ வீடியோ வந்து மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் போடணும்னு நினச்சேன். இஷ்டம் 2 நிமிஷம் ஆகிட்டு, அதனால தான் நான் எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் போடுறேன். ஸோ இது வந்து ஆட்டோ மைண்ட் நாய்ஸ் டிடெக்ஷன் அந்த செட்டிங்ஸில் வச்சு நான் எடுத்திருக்கேன். நார்மலாக பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆடியோ குவாலிட்டி. இப்போ நான் அப்படியே செட்டிங்ஸை மாற்றுறேன் உடனே. இப்போ வந்து ஆடியோ செட்டிங்ஸ் வந்து ஸ்டீரியோவில் வச்சுருக்கேன். ஸ்டீரியோவில் வந்து இன்டோரில் இருந்து பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஆடியோ செட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து அதாவது 1 அடி 2 அடியில் வச்சு வீடியோ பேசுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் ஒரு சிலது இருக்கும். நீங்கள் வந்து பப்ளிக்காக நீங்கள் பேசுகிறது, நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ எந்த செட்டிங்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இது வந்து ஆக்டிவ் வைண்ட் ரிடக்ஷன். நான் வந்து இந்த என்னோட கேமரா செட்டிங்ஸில் எந்த ஒரு வால்யூம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலையோ டிக்ரீஸ் பண்ணலையோ இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் எப்படி நான் வீடியோ எடுத்தனோ அதே மாதிரி தான் இப்போவும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ மோடை மாற்றலை, அப்புறம் வந்து 4K ரெசல்யூஷன் அதை எதுவுமே மாற்றலை. ஸோ அவுட்டூரில் உள்ள வீடியோ குவாலிட்டிக்கும் இன்டூரில் உள்ள வீடியோ குவாலிட்டிக்கும் அவுட்டூரில் உள்ள உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் இன்டூரில் உள்ள ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டக்குன்னு எடுத்து முடிச்சு மேக்ஸிமம் 12 நிமிஷத்தில் இந்த வீடியோ நான் முடிக்கணும். அதுக்காக தான் நான் ஃபாஸ்ட்டாக நான் வீடியோ எடுக்கிறேன். இது வந்து டைரக்ஷன் ஃபோக்கஸ். மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ வைண்ட் நாய்ஸ் டிடெக்ஷன், அப்புறம் வந்து ஸ்டீரோ, அப்புறம் வந்து வைண்ட் நாய்ஸ் டிடெக்ஷன். ஸோ இது வந்து டைரக்ஷன் ஃபோக்கஸ். மொத்தம் 4 ஃபோக்கஸ் நம்ம அவுட்டோர்லாம் எடுத்துகிட்டோம். நான் இப்போ வந்து இன்டோர்லேயும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எந்த செட்டிங்ஸ் வச்சா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து எடுக்கும்போது எக்ஸ்டர்னல் மைக் இல்லாமல் இன்டர்னல் மைக்லேயே நம்மளால் பேச முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வந்து அதோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட தான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து மீ மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வச்சு வீடியோ எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.